வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான அறுவடை வீடியோ தான் பார்க்க போறீங்கப்பா. அறுவடை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செடி போட்டு நம்ம பூசணிக்காய் செடி இப்போ தான் ஆரம்பிச்சு விட்டோம் இல்லைங்களா? அது கூட ஒரு குழியில் மட்டும் சொரக்காய் செடியும் பீர்க்கங்காய் செடியும் போட்டேன். பீர்க்கங்காய் செடி வந்து கொடி ஓடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அசுர வேகமாகவே ஓடுதுங்க. ஏன்னா ஒரு 15-20 நாள்லயே கொடி ஓட ஆரம்பிச்சிது. 30 நாள் பூ வச்சுது. இன்னைக்கு செடி போட்டு 45 நாள் ஆகுது. கரெக்டா 45வது நன்னு முதல் அறுவடையை அறுக்க போறோம். பீர்க்கங்காய் சூப்பரா அழகா காய்ச்சிருக்குதுங்க. நம்ம போட்டது நாட்டு ரகம் தான். அது கூடவே சொரக்காய் போட்டோம் பாருங்க. சொரக்காவும் பிஞ்சு விட ஆரம்பிச்சிது. இங்க பாருங்களேன், ரொம்ப அழகா குட்டி குட்டியா அழகா பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. சூப்பரா நிறைய பிஞ்சு விட்டுக்குதுப்பா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 செடி தான் சொரக்காய் செடி முளைச்சிது. அந்த 3 செடியே நாங்கள் ஒரு சும்மா அந்த கொம்பு எடுத்துன்னு வந்து சப்போர்ட்டு கொடுத்தேன்ப்பா. அந்த கொம்பு மேலே நல்லா படர்ந்து சொரக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் பறிக்கலாம். ஆனால் கொடிக்கு கொடி காய் இருக்கு. குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 20 பிஞ்சுக்கு இருக்குதுங்க. நல்லா அழகா நீட்டு சொரக்காய் இது நீட்டாக வருது. எவ்வளோ அழகா 45 நாளில் இது அழகா பிஞ்சு விட்டுச்சு. ஆனால் 45 நாள்லயே நம்ம பீர்க்கங்காவை அறுவடையே பண்ண போறோங்க. ரொம்ப அழகா காய்ச்சிருக்கு. அதுதான் முதல் அறுவடையா இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். சொரக்காய் கொடி போட்டு நாங்க ஒன்றும் பெருசாலாம் இது பண்ணலப்பா, பராமரிப்புலாம் இல்லை. நம்ம டிராகன் ஷீட் நட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஓரம் அந்த கொடி விதைங்களை ஊனி விட்டேன். அது என்னடனா அழகா படர்ந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்குன்னு நான் தனியா எந்த மருந்தும் வைக்கல. அந்த அடி ஓரம் கூட நம்ம டிராகன் போட்டதுனால அதோட சத்துக்களே எடுத்துக்கிச்சு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த சொரக்காய் செடிக்கும் பூசணி செடிக்கும் வந்து நான் வந்து கருவாட்டு பொறி வச்சேன். அந்த கருவாட்டு பொறி தான் இப்போ இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிங்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்குங்க. முதல்ல பார்த்தேன் நம்ம சொரக்காயிலேயே குட்டி குட்டியா அந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் வந்து கோடு போட்டு வச்சிருந்துப்பா. அதுக்கோசம் நம்ம கருவாட்டு பொறி மாட்டி வச்சேன். நிறைய பூச்சி விழுந்திருக்குப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் செடியும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 செடி தாங்க முளைச்சிது. ஒரு 10 விதை போட்டேன், 5 செடி முளைச்சிது. 5 செடிக்குமே ஒரு கொம்பு மாதிரி ஊனி விட்டாங்க. நம்ம வீட்டில் பாதாம் மரம் காஞ்சிடுச்சு. அதை வெட்டி அதுக்கு கொஞ்சம் வேலி மாதிரி அந்த கொடி படுறதுக்கோசம் நான் நட்டு விட்டேன். அதுலேயே அழகாக படர்ந்துருக்கு. இதுலேயே ஒரு பாட்டில் வந்து அந்த இது கருவாட்டு பொறி மாட்டி விட்டுருக்கேன். ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. இதுல வந்து நன்மை செய்யும் பூச்சி சாகாதுங்க. இப்போ மருந்து அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்ம அந்த நன்மை செய்யும் பூச்சும் செத்துரும், தீமை செய்யும் பூச்சும் செத்துரும். ஆனா அதுக்கு பதில் இந்த மாதிரி கருவாட்டு பொறி வச்சோம்னா தீமை செய்யும் பூச்சி மட்டும்தாங்க சாவும். நன்மை செய்யும் பூச்சி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ அப்படியே பாருங்க, நம்ம இந்த பீர்க்கங்காய் செடி எவ்வளவு அழகா இருக்கு. காய் பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. மற்ற செடியெல்லாம் இப்ப பூசணி செடியெல்லாம் இப்பதான் பூ எடுத்து குட்டியா பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பீர்க்கங்காய் அறுவடைக்கே தயாராயிடுச்சுங்க. ஆனா நம்ம எல்லா செடியை விட பீர்க்கங்காய் செடி வந்து ரொம்ப சீக்கிரமா காய்ப்பு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பிஞ்சுங்க, செம்ம பிஞ்சு விட்டுருக்கு. அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? செம்ம சூப்பருங்க. என்னதான் காய் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம தோட்டத்தில் நம்ம செடியில் விளைஞ்ச காயை பறிக்கிறதே ஒரு சந்தோஷம். சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ பெருசாக இருந்தாலும் முத்தலைங்க, பிஞ்சு எல்லாமே.
செம்ம சூப்பரா பாருங்க, எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு பாருங்க. சூப்பரா முதல் அறுவடையை முடிச்சாச்சுங்க. பீர்க்கங்காய் பாருங்களேன், ஒரு 3 கிலோக்கு மேல தாங்க இருக்கும். முதல் அறுவடையே இவ்வளோ காயை அறுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்த அறுவடையை பார்க்கலாமா? வாங்க அடுத்ததை பார்க்க போகலாம். இங்க பாத்தீங்களா தர்பீஸ் பழம் காயா தாம்பா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நாங்க செடி போடவே இல்லை, நம்ம தப்பு செடி ஒன்று காமிச்சோம் இல்லைங்களா, அந்த செடியிலேருந்து முளைச்சது. சூப்பரா ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு. இன்னொரு இடத்துல இன்னும் அதுவும் நாங்க போடலைங்க, தப்பு செடி போட்டது தான். சூப்பரா எவ்வளவு காய் இருக்குன்னு வந்து காட்டுறேன் வாங்களேன். இந்த விளக்கு பொறி உள்ள பாருங்க, பகல் இது வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலத்துல தான் நிறைய பூச்சி போகும். ஆனா பகல்லே பாருங்க எவ்வளவு பூச்சி உள்ள உயிரோடவே இருக்கு பாருங்களேன். உள்ள போயிடுச்சுன்னா வெளியே வர முடியாதுங்க. நம்ம பாட்டில்ல வந்து 4 பக்கம் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸ் வழியா உள்ள போயிடுவாங்க, ஆனா வெளியே வர தெரியாது. மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த தண்ணியில விழுந்து இறந்து போக வேண்டியதுதான். ஆனா இந்த கருவாட்டு பொறிக்கு ரொம்ப நல்ல மகத்துவம், ஒரு சக்தி இருக்குங்க. எவ்வளவு தீமை செய்யும் பூச்சி கொண்டு இருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த தர்பீஸ் செடியும் நாங்க போடவே இல்லப்பா, தப்பு செடியா ஒரே ஒரு செடி முளைச்சது. அது சக்திக்கு எத்தனை காய் வச்சிருக்கு பாருங்களேன். நல்லா பெருசாவே இருக்குப்பா இந்த காய்ங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெருசா. ஆனா சீக்கிரமா பழுத்த காய்ங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பீர்க்கங்காய் மாதிரி இந்த தர்பீஸ் செடிங்க. இந்த 45 நாள்ல எவ்வளவு பெரிய பழம் வந்தது பாருங்க. பழமும் செடி காஞ்சு போயிடுச்சு, பழமும் சாப்பிட்ற அளவுக்கு பழுத்து ரெடியா இருக்குது. சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம தர்பீஸ் பழம் அறுவடை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் காய் நல்லா பெருசா இருந்துச்சுப்பா. அடவை அடுத்த காய் வந்து கொஞ்சம் குட்டியா இருந்துச்சு, அதுக்கும் அடுத்த காய் ரொம்ப குட்டியா இருந்து. இப்போ இது இன்னும் குட்டியா இருக்கு. இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் கட் பண்றேன். அவங்க இன்னும் குட்டியா இருக்காங்க. சத்துக்கள் இல்லைங்க செடிங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த தர்பீஸ் பழம் செடிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தனியா எதுவும் கொடுக்கல, அதுவே தானா நம்ம களைச்செடி மாதிரி முளைச்சது. குட்டி குட்டியா இருக்கு. ஏன்னா நான் இதை குட்டியெல்லாம் ஏன் கட் பண்றேன்னா செடி காஞ்சி போச்சுப்பா, அதனால இதை விட்டாலும் வேஸ்டா காஞ்சி தான் போகும். ஆனா பழம் நல்லா பழுத்திருக்கு. தமு தமுன்னு சத்தம் கேட்குது, கட் பண்ண போது தான் தெரியும். நம்ம தட்டு நிறைய பீர்க்கங்காவும் தர்பீஸ் பழமும் அறுவடை பண்ணியாச்சு. என்னடா அறுவடை பார்த்தீங்கன்னாக்கா தர்பீஸ் பழம் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கா, இந்த பெரிய பழம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்கு. நம்ம விதை போட்டு கஷ்டப்பட்டு மருந்து வச்சு தண்ணி ஊற்றி வந்தா தானே காய்கள்லாம் வருத்தப்படணும். தானா முளைச்ச செடி இம்புட்டு பெரிய காய் கொடுத்துருக்க, இதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இதெல்லாம் குட்டி குட்டி காய், கொஞ்சம் கொஞ்சம் பசிக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்கங்காய் எவ்வளோ அழகா காய்ச்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு அறுவடை இதோட முடிஞ்சதுங்க. என்ன மக்களே, எங்க வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. அடுத்த வீடியோவில் சூப்பரா நம்ம சொரக்காவை அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவை போடுறேன். நன்றி, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம அறுத்துட்டு வந்த பழத்தை கட் பண்ணி பார்த்துடலாம் வாங்கப்பா. பழுத்து இருக்கா என்னன்னு எனக்கே தெரியாது, கட் பண்ணுவோம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது பழம், பரவாயில்லப்பா. பழம் காயாக இருக்குமோ என்னமோன்னு பயந்தேன், சூப்பராக பழுத்துருக்கு. இப்போ கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம். நம்ம செடியில் அறுத்துன்னு வந்த காய் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கலராக இருக்குப்பா. நான் இதை விட பழுத்திருக்காதோன்னு பயந்தேன், ஏன்னா கொடி காஞ்சிடுச்சு, இல்லைன்னா இன்னும் ஒரு வாரம் கூட விட்டுருப்போம். ஆனால் பழம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுப்பா. காய் பார்க்க ரெட்டாக இல்லைன்னு நினைக்காதீங்க, ஆனால் பழம் இவ்வளோதான் பழுத்துடுச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா இருக்கு. இதுக்கு மேலே விட்டாலும் பழம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடி மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் பழத்துக்குள்ளார. இதான் மீடியமான சைஸு. நிறம் நல்லா இருக்குது. பழம் ஓவர் தித்திப்பாக இருக்குங்க. தானாக முளைச்சி தானாக வந்த செடியிலேருந்து எங்களுக்கோசம் பழம் கொடுத்துருக்கு. ஆனால் மற்ற பழம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்குது. இது ஒரு 3 பழம் மட்டும் நல்லா பெருசாகவே இருந்தது.